வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கோடை வெயில் எதிரொலி காரணமாக பள்ளிகள் திறப்பு ஜூன் 18ஆம் தேதி ஒத்திவைப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ தமிழகம் முழுவதும் நாளை 1லிருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறக்கப்பட இருக்கு. தற்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் ஊடகத்தலங்களில் பள்ளிகள் திறப்பு ஜூன் 18ஆம் தேதி ஒத்திவைப்பு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு கிடையாது. ஜூன் 18ஆம் தேதி வரை பள்ளிகள் விடுமுறை நீட்டிப்பு, பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு. தமிழகத்தில் ஜூன் 18ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு செய்தி குறிப்பு பார்த்தீங்கன்னா 2 நாட்களாக பார்த்தீங்கன்னா நமக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டுகளை காட்டிலும் வெயில் முன்பில்லாத அளவுக்கு மார்ச் மாதத்திலே வெயில் சுட்டரித்தது. எனினும் கோடை மழை பெய்ததால் நிலம் சற்று குளிர்ந்தது. ஆனாலும் கடந்த சில நாட்களுக்கு மீண்டும் வெயில் கொளுத்தி வருகிறது. கோடை விடுமுறைக்கு பிறகு தமிழ்நாட்டில் மாநில கல்வி வாரியத்தின் கீழ் செயல்படும் அரசு தனியார் பள்ளிகளுக்கு ஜூன் 18ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அறிவித்ததாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் கவனத்திற்கு நாளைய தினம் பள்ளிகள் பார்த்தீங்கன்னா 10/6/2024 அன்று திறக்கப்படுது. ஸோ பள்ளிகள் திறக்கப்பட்டு மாணவர்களுக்கு என்னென்ன வழங்கப்படுங்கிற செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்காங்க. பள்ளிகள் திறந்த நாளன்றே நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட உள்ளது. புதிய பேருந்தின் பயணச்சீட்டை கிடைக்கும் வரை பழைய பயண அட்டையினை பயன்படுத்தலாம் அல்லது பள்ளி அடையாள அட்டையினை பயன்படுத்தலாம். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்த நாளை தொடர்ந்து நாளை 10/6/2024 பள்ளிகளில் இனிப்பு பொங்கல் வழங்கப்படும். 2024-25ஆம் கல்வியாண்டில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 220 நாட்கள் பள்ளி செயல்படும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கூல் ரீஓப்பனிங் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கடைசி நேரத்தில் ஏதாவது மழையோடைய தாக்கம் இருந்துச்சுன்னா வேணால் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு மட்டும் பள்ளிகளுக்கான விடுமுறை விடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.